அமுல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மறுத்து போவது ஆகியவற்றுக்கு அமுலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சில பைத்தியங்களின் புலம்பல். தம்பி, நீங்க இங்க பாருங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா, என்னையே பாருங்க. உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேச்சு இந்த வியாடை வாய்களுக்கு சொல்றது, என்னை தலைவனாக தேர்வு செய்கிற, என்னை நேசிக்கிற, என்னை பின்தொடர்கிற, எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பாருங்க. பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். விளங்கிறதா? காத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. புயலே அடிச்சாலும் நகராத அதே இடத்துல தூய நெல்மணிகள் எதுவோ அவங்க தான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க. நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு. ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா இல்ல அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? அத கார்த்திக் சிதம்பரம் சீமானின் வாக்கு வங்கிங்கிறாரு. எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும், உங்களுக்கு வாக்கே கிடையாது. இப்ப ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊரு, நீங்களும் நானும் போட்டியிடுறது, கூட்டணி இருக்கக்கூடாது. நானும் கூட்டணி வைக்கல, நான் எப்போ வைக்க மாட்டேன். நம்ம 2 பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஆனா காசு கொடுக்க கூடாது ஓட்டு. நீங்க கொழுத்தா பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் மைனும், அந்த திமிரில் வாக்கு காசு கொடுக்க கூடாது 2 பேரும். அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு அதுக்கு தயாரா இருக்குல்ல தம்பி? நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கியிருக்கேன். ₹1 காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க. இப்ப யாரு பெரிய கட்சி? ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி, சரியா ஓராண்டுதான் இருக்கு, சரியா ஓராண்டுதான் இருக்கு. 26க்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு எண்ணும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேங்கிறத, எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க. இங்க ஒருத்தனோட உறுப்பினர் அட்டையை போடு. நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா, உண்மையான நீங்க நேர்மையாளரா இருந்தா, என் கட்சியில இருந்து இந்த வர இந்த நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் அட்டை கட்டுறா. எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க, எவனையாவது 4 பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா எப்படி? இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கா நான் சேர்க்கட்டா? எனக்கு அந்த பழக்கம் இல்லை, சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்களை. இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்கன்னு செய்தி போடணுமா? தொடக்கத்திலிருந்தே நாங்க அதை செய்யறது இல்லை. என் கட்சியில இருக்க எல்லாரும் ஒரு கட்சியில் இருக்க குடும்பத்தின் பிள்ளைகள் தான். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு, இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு. ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாருங்க. அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும். கேள்வி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினதாக சொல்லப்படக்கூடிய நபர்கள் தவறான செய்தி சொல்வது நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதை எடுத்துக்கலாமா? நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை, இருந்தால் உறுப்பினர் அட்டை காட்ட சொல்லு. எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிய. நாகப்பட்டினத்துல 500 பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கான்னு ஒத்துக்கிறீங்களே? எதுக்காக போகணும் என் கட்சியில இருந்து? எதுக்காக போகணும்? ஒரு கேள்விதானே. சும்மா ஒரு சும்மா கிளப்பி விடுறதாங்க உங்களுக்கு. நீங்க வலை வழிய திறங்க. இது பாருங்க, இங்க பாருங்க, ராமா ராமான்னு கத்துறானோ, முருகா முருகான்னு சொல்றானோ இல்லையா, சீமான் 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 சீமான். ஏன்னா ஒரு நோய். என்னைய பேசினாம அவனுக்கு தூக்கம் வராது, என்னை பேசாம சோறு கிடைக்காது. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வப்பா அப்படின்னு எங்க ஐயா இளையராஜா அம்மாவை பத்தி பாடின ஒரு பாட்டு இருக்கு. அது மாதிரி நான் திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைக்கிறேன் பல பேருக்கு. அதனால போ நல்லாரு அப்படிதான். தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் என்ற கொள்கை தமிழ்நாட்டில் எடுத்துருமா? மறுபடியும் முதல்ல இருந்தா வரலாற்று பகை எங்களுக்கு வரலாற்று பகை. இந்தியம் திராவிடம் 2ம் ஒரு கற்பிதம். அது இல்லை. திராவிடம்ங்கிற சொல்லே சமஸ்கிருத சொல். ஆரியத்தை எதிர்க்க வந்த திராவிடம்ங்கிறீங்க சொல்லே அவன் சொல். திராவிடம் என்பதே பிராமணர்களைத்தான் குறிக்குது. வடக்க இருந்து நகர்ந்து நகர்ந்து வந்தவர்களை, இந்த தென் மாநிலங்களை குடிவார வந்தவர்களை பஞ்ச திராவிடர்கள் என்று குறிக்குது. என் அலைபேசியில இருக்கு. அங்க பிராமண பெண்கள், இளம் பெண்கள் மாப்பிள்ளை பெண்களுக்கு தேடுறாங்கல்ல இந்த மேட்ரிமோனியில, திராவிடாஸ் திராவிடாஸ் திராவிடாஸ்ன்னு கொடுத்துருக்கத நான் உங்களுக்கு அனுப்புறேன்.
நீங்க தட்டி பாருங்க. ராகுல் டிராவிட்னு பேர் வச்சிருக்கிறது வந்து அது அவங்க அடையாளம். நம்ம தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடங்கிறது அவங்கள தான் குறிக்குது. அவன் கத்தியே வாங்கி அவனை கொலை பண்ணுன்றான். இந்த மாதிரி ஒரு ஏமாற்று. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லா, மாடல்ங்கிறது தமிழ் சொல்லா. திராவிட மாடல் தமிழ் வாழ்கங்குது. நீங்க நம்புறீங்களா? ஏன்னா இது ஒரு பைத்தியக்காரன். திராவிடம்ங்கிறது தமிழ் இனத்தை, தமிழ் மொழியை, தமிழர் அடையாளங்களை, தமிழர் பண்பாட்டை, தமிழர் வழிபாட்டை அழிக்க வந்த ஒன்று. அதுல என்ன குழப்பம்? நீங்கெல்லாம் ஒரு கூட்டம் போட்டு பேசுறீங்கல்ல, எனக்கு ஒரு அரை மணி நேரம் இடம் கொடுங்க அதே கூட்டத்தில். ஏப்பா இப்போ நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் பேசு. இப்போ ட்ரம்ப்பும் அந்த இவங்கள பேசுனாங்கல்ல, கமலா அது மாதிரி ஹாரிஸ் மாதிரி நீங்கள் பேசுங்க, நானும் பேசுகிறேன். யார் என்னோட வர்றது? திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்டத்துக்கெல்லாம் கருணாநிதியை தவிர வேற முன்னோர்கள் எங்களில் யாரும் இல்லையா? உங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் இங்கே நாடு மக்கள் நாங்கள் இந்த இனமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எங்க முன்னோர்களாக மக்களுக்காக சிந்திக்காம என்ன பண்ணாங்க? மக்களுக்கு எதிராக சிந்திச்சு பேசி எழுதிக்கிட்டு இருந்தாங்களா? இந்த மண்ணிலே எத்தனை மகத்தான தலைவர்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நேசமணியை தாண்டி இல்லை ஜீவானந்த தாண்டி அப்படி யார் இருக்காங்களா? சொல்லுங்க. அவங்களாம் இல்லை இந்த மண்ணில் சொல்லுங்க. ஒவ்வொரு இதுலையும் தமிழ் இனத்தில் இல்லாத முன்னோர்களா, பெருமைக்குரிய ஆன்றோர்களா, சான்றோர்களா, தியாகிகளா? இந்த நிலத்துல கப்பலோட்டிய தமிழன் என் பாட்டனரை தாண்டிய ஒரு ஈகி இருக்கானா, ஒரு தியாகி இருக்கானா? சொல்லுங்க. படிப்பகமா அவர் தான், விளையாட்டு திடலா அவர் தான், மருத்துவமனையா அவர் பேர் தான். இதெல்லாம் யாரு காசுல கட்டப்படுதுன்னு பாருங்க. பேருந்து நிலையமா அவர் பேர் தான் வைப்பீங்க, பன்னாட்டு மையமா அவர் பேரை தான் சொல்லுவீங்க. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு கிடையாது, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்க முடியாதுன்றீங்க. பலாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பயிற்சி தேர்வு எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றுட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கான். பகுதி நேர ஆசிரியருக்கு ஊதியம் கொடுக்க காசு இல்லை. கேட்டா நீங்க சொல்றீங்க பணம் பத்தலைன்றீங்க. இப்ப இதுக்கு இங்க இருந்து வருது காசு? உங்க அப்பா பேரை வைங்க, நாங்க வேணாம்னு சொல்லி. இப்ப எங்க அப்பனுக்கு சமாதி நான் கட்டியிருக்கேன். உங்க அப்பாவுக்கு சமாதி யார் கட்டினது? யார் காசு? அந்த 250 கோடி யாரு காசு? எங்க ஆத்தால பெங்காசு எடுத்து உங்க அப்பா பேர்ல கட்டுறதுக்கு நீங்க யாரு? சொல்லுங்க. உங்க குடும்ப சொத்தாது எல்லாம். என்னது இது? தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க, தமிழர்களை வச்சு பிழைச்சிருக்கீங்க. நீங்க உழைச்சதை சொல்லுங்க. என்ன உழைச்சிங்க? காவிரி நதிநீர் உரிமை பறி போனது யாரால? கச்சத்தீவு பறி கொடுக்கும் போது, பறித்து எடுத்து இந்திரா காந்தி கொடுக்கும் போது இங்க அதிகாரத்தில் இருந்த பெருந்தகை யாரு? இந்த ஸ்டெர்லைட் அணு உலை மாதிரி நச்சு ஆலைகள், டால்மியா சிமெண்ட் மாதிரி, இந்த மீத்தேன் ஈத்தேன் இந்த மாதிரி இந்த நிலத்தை வளத்தை நஞ்சாக்குற இந்த நாசகார திட்டங்கள் வரும்போதெல்லாம் அதிகாரத்தில் இருந்தது யாரு? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு? இத்தனை மாநில உரிமையும் பறி போகும்போது, கல்வி பொதுப்பட்டியலுக்கு போகும்போது பார்த்துக்கிட்டு இருந்தது யாரு? மருத்துவம், ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்வு, ஒரே வரியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? இது ஒரே நாடா இல்ல பல நாடுகளின் ஐக்கியமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்தியா தட் இஸ் பாரத் ஷேல் பி அன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதான அரசியலமைப்பு சொல்லுது. ஆல் இந்திய ரேடியோ தானே, மாநிலங்கள் அவை தானே அது. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு மாநில உரிமை, அந்த உரிமை, இந்த உரிமை, வெற்று வார்த்தைகளை பேசி பேசி ஏமாத்தி என்ன வச்சிருக்கீங்க நீங்க? சிந்திச்சது என்ன சொல்லுங்க? எல்லாம் துரோகம், துரோகம், திட்டமிட்ட வஞ்சகம், சூழ்ச்சி, துரோகம். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க துப்பு இருந்துச்சா உங்களுக்கு? துணிவு இருந்துச்சா? சமூக நீதி ஏன் பேசுறீங்க? சமூக நீதி பேச தகுதி, அருகதை எது ஒன்று இருக்கு? லட்சக்கணக்காக இன மக்களை கொன்னது காங்கிரஸ், கூட நின்னது நீங்க. எங்களை நாடற்றவர்களாக்கி அழிச்சு ஒழிச்சு அனாதையை அகதியாக்கி ஓட வச்சது யாரு? இந்த இந்தியானா நாடை மொத்தமா குறை சொல்ல முடியாது. காங்கிரஸ் ஆட்சி, அந்த கட்சியோட கூடி பிடிச்சு கொஞ்சி குழாவி கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு குவிச்சதுக்கு காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சீதாராமையாவும் துணை முதல்வர் சிவகுமார் சொல்றாங்களா இல்லையா?
சொல்றாங்களா இல்லையா? அந்த கட்சியின் வெற்றிக்கு இந்த மாநில கட்சி தலைவர் இல்ல, திமுக கட்சி தலைவர் ஐயா, இந்த நாட்டின் முதலமைச்சர் போய் வெற்றிக்கு வாக்கு சேகரிச்சாரா இல்லையா? நீங்க எல்லாம் சொல்லுங்க, சேகரிச்சாரா இல்லையா சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன்ல, சேகரிச்சாரா இல்லையா? இந்த மண்ணின் மக்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்றவனுக்கு ஓட்டு கேட்க நீங்க யார்? அது என் மாநில முதலமைச்சர் எப்படி கேட்கலாம்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாத உன்னோட சீட்டும் இல்ல கூட்டும் இல்லடா, உனக்கு ஒரு சீட்டும் இல்ல கூட்டும் இல்லைன்னு சொல்ல ஏன் உங்களுக்கு துணிவில்லை? இப்ப எதுக்காக 10 சீட்டு பரிசு கொடுத்து வெல்ல வச்சிருக்கீங்க இந்த காங்கிரஸ்? என்ன கொன்னதுக்கா? 850 பேரை இந்திய கடலுக்குள்ள கொன்றுக்கான சிங்கள், அது கேள்வி கேட்காது இருந்ததுக்கா? சொல்லுங்க. 400 டிஎம்சி வந்து கொண்டு இருந்ததா இல்லையா காவிரியில இருந்து எனக்கு நதிநீர்? அது யார் ஆட்சியில பறி போச்சு? இவ்வளவு பேர் இருக்கீங்களா, கற்றறிந்த பெருமக்கள் அதிகமா கன்னியாகுமரியில் இருக்காங்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாநிலங்களே அதிக கல்வியர் பெற்ற மாவட்டம்ங்கிறாங்களே. எல்லாரும் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க. நீங்க கேள்விதான் கேட்பீங்க, பதில் நான் தான் சொல்லணுமா? இதுக்கு தான் தென்னா என்னை வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்டாலும் நீங்க சொல்லணும். அது எப்படி இருக்குது? இது இது விலங்கலை. இது சும்மா ஏதாவது சொல்றது. எங்க அப்பா பேரை வைக்காம யாரு பேரை வைக்கிறது அப்படின்னா? சும்மா ஒப்புக்கு பேரறிஞர் அண்ணாவாது. அண்ணா வரும்போது அரசியல் மேடையில் தமிழன் இன வரலாறு பேசப்பட்டது, இலக்கியம் பேசப்பட்டது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் அவர் வர்ற காலத்துல தான் அவர் தமிழ் இலக்கியங்கள்லாம் பேசப்பட்டது, வரலாறு பேசப்பட்டது. அந்த பெருந்தகை பேரை கூட நீங்க வைக்கலையே. ஏன்னா நீங்க நிறுவனமயப்படுத்துறீங்க. எங்க அப்பா தான் எல்லாம், அப்படி எங்க பார்த்தாலும் கருணாநிதி அவர்கள் பேர் இருக்கணும். நீங்க கட்டமைக்கிறீங்க. நாளை எங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஓ இவர் தான். நீங்க தான் பேசுறீங்கல்ல, நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அப்படின்னு. என்ன சிற்பி? குடிச்சிட்டு குப்பரை வந்து கிடக்குறான அந்த சிற்பியா? மக்களை பத்தி சிந்திச்சவர் எப்படிங்க டாஸ்மார்க் திறந்தாரு, மதுக்கடையை திறந்தாரு, அப்புறம் மூடணுங்கிறீங்க, மறுபடியும் ஏன் திறந்தீங்க? ஒரு மாவட்ட ஆட்சியர் சேலத்துல விற்பனை டாஸ்மார்க் சரக்கு விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு ஏன் வியாபாரம் குறைஞ்சிருச்சு, சரக்கு விற்பனை குறைஞ்சிருச்சுன்னு உட்கார்ந்து விவாதிக்கிறார். அரசு பள்ளியில சேர்ற மாணவர்கள், படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை ஏன் குறைஞ்சது, தேர்ச்சி விழுக்காடு ஏன் குறைஞ்சது அப்படின்னு விவாதிச்சிருக்கீங்களா? நீங்க மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க, நாங்க நம்பிடணும். 60 ஆண்டு 75 ஆண்டு கால கட்சி, 60 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு 1000 ரூபாய் எங்க ஆத்தால கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாளைக்கு 30 ரூபா காசு. படிக்க போற என் தங்கச்சிக்கு 1000, என் தம்பிகளுக்கு தமிழ் மகன் புரட்சி பெண் விருதுக்கு இந்த காசுக்கு பேரு புரட்சியா? 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையெழுந்துறது வறட்சியா? சொல்லுங்க. இந்த நிலைமையில வச்சுக்கிட்டு ஒருத்தனும் காசு கொடுக்கல. போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் போராடுறான், எங்களுக்கு எங்க பிடித்த பணத்தை கொடு அப்படின்னு. என்னுடைய நிலுவைத் தொகை, என்னுடைய பணத்தை கொடுங்க. எங்க அந்த பணம்? டாஸ்மார்க் சரக்கை கூடுதலா விற்பனை செய்ய இந்த தீபாவளிக்கு அதிகப்படியான கூடுதலா ஒவ்வொரு கடையிலையும் விரிவாக்கம் செஞ்சல இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. 3100 கடைக்கு மேல எக்ஸ்ட்ரா டோர் கூடுதலா கதை வச்சு உண்மையே சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? மக்களை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்க. என்ன அமரன் படம் சர்ச்சையாயிருக்கு. நடிகர் கமல்ஹாசனை திருமுருகன் தாண்டி கடுமையா சாடிட்டார். அதுக்குள்ள நான் வரல. அது ஒருத்தனுடைய ஒரு முகுந்தன்கிற ஒரு ராணுவனுடைய அது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அது படமா பார்த்தீங்கன்னா அதனால நேர்த்தியான படம், அதோட விட்டுணும். அதே எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் விஸ்வரூம்னு படம் எடுக்கும்போது தொழுதுட்டு போய் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு எடுத்திருந்தாரு. அப்போ நான் ஒருத்தன் தான் சண்டை போட்டேன், எனக்கு துணைக்கு நீங்கள் யாரும் வரல. அவ்வளவு தடவை இந்த யாசின் மாளிகை கூட்டிட்டு மாநாடு போட்டேன், என் மேலே பெரியதுன்னு. அன்னைக்கு சீமான் செஞ்சது ஆமாம், எனக்கு ஆதரவாக நீங்கள் யாரும் குரல் கொடுக்க வரல. சிஐக்கு எதிராக நான் ஒருத்தனா ஒருவராக பேசிட்டு இருந்தேன். தேசிய துரோக வழக்கு கூட எனக்கு போட்டாங்க, அப்போ எனக்கு யாரும் வரல. இஸ்லாமிய சிறைக்கைதியில் விடுதலை செய்யுங்கன்னு நான் ஒருவராக கூட்டம் போட்டு வந்தேன், எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல. எனக்காக தான் ஒரு ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு இதே போட்டார், ஆணையமே. அது போட்டதோட சரி, என்னை ரோட்டில் போட்டு அவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க. அவ்வளவு. காஷ்மீரை பிரித்தது தப்பில்லை, பிரித்த விதம்தான் தப்புன்னு பேசினவருக்கு தான் ஓட்ட போட்டீங்க. ஐயா ஸ்டாலினுக்கு ஒருத்தன் தான் கேட்டேன், கொன்னது தப்பு இல்லை குத்துன விதம் தான் தப்புங்கிறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் பிரித்தது தப்புன்னு சொல்றது நான் தான். அது வேற, இது ஒரு படம். அந்த படத்தில் ஒரு இராணுவ வீரனுடைய தியாகம், ஒரு பெண், அது எந்த அளவுக்கு அவங்க அந்த இருந்தது அப்படின்னு காட்டிருக்கு. அதோட விட்டுணும். அது காஷ்மீர் மக்களுக்கு போராடணும்னு சொல்லுங்க, நான் வரேன், என் உயிரை கொடுத்து போராடுறேன், அது வேற.
அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு உடனே அதுதான் அப்படியே இஸ்லாமிய மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். நில்லுங்களேன், இந்த சிறை கைதிகளை விடுதலை செய்ய சொல்லுங்களேன். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு தாருங்கள்னு ஐயா ஸ்டாலின் கேட்டாரா இல்லையா? செஞ்சிருக்காரா? பழனி பாபான்னு ஒரு புரட்சியாளர் இருந்தான்ல, அவனுக்கு வணக்கம்னு அவன் நினைவு தினத்துக்கு பூ வைக்க முடியுமா உங்களால? சரி, பூ வைக்கிறது மரபில்லை இஸ்லாத்துல, வணக்கம் அப்படின்னா போடுவில்ல? ஏன் கேளுங்க, ஏன் என்ன கேளுங்க சொல்லுங்க. மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான். ஏன் கேட்டான்னு கேளுங்க, அதை கேட்கணும்ல. ஏன்னா அவன் மானம் உள்ளவன். புரிஞ்சிருச்சா? இப்ப நாங்க ஏன் எதிர்த்து போராடுறோம்னா ஒழிக்கணும்டான்னா மானம் உள்ளவன். சாப்பாட்டுல உப்பு இருக்கு, உரப்பு இருக்கு, அதனால வீரம் இருக்கு. எங்க பிறப்பிலே வீரம் இருக்கு. எங்க ஆள் சொல்லி கொடுத்துருப்பான், அஞ்சுவதும் அடிமணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுறாங்க. ஒன்னு பயத்தை கைவிடு, இல்ல உன் லட்சியத்தை கைவிடுன்னு. நாங்க லட்சியத்தை விடுறதா இல்ல. அமோல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மறுத்து போவது ஆகியவற்றுக்கு அமோலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.